அனைவருக்கும் ஆண்மையை அன்பு வணக்கம். அன்பர்களே, இந்த பதிவில் ஜாதியா ஜோதியா, ஜாதி வேண்டுமா ஜோதி வேண்டுமா, எது வேண்டும் என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். உலகம் தோன்றி இன்றைக்கு 3.5 லட்சம் ஆண்டுகளாகிறது என்று வரலாறு கூறுகிறது. இந்த நெடிய காலக்கணக்கில் தேல், பூரான், பாம்பு கடியால் மாண்டவர்கள் அதிகமா, அல்லது சிங்கம், புலி, சிறுத்தை, யானை போன்ற கொடிய விலங்குகளால் இறந்தவர்கள் அதிகமா, அல்லது மனிதர்களால் மாண்டு போன மனிதர்கள் அதிகமா என்று கணக்கிட்டு பார்த்தால் மனிதர்களால் மாண்டு போன உயிரினங்களே அதிகம் என்பதை புள்ளி விவரங்கள் தெளிவாக்குகிறது. மனிதர்களால் மாண்ட மனிதகுல வலிவிற்கு யாது காரணம் என்று நோக்கினால் சாதி, மதம், சமயம், மொழி ஆகியவைகளால் ஏற்பட்ட சண்டைகளே ஆகும் என்று வரலாறு கூறுகிறது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் சாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை, மொழிச்சண்டை தான் அதிகமாக இருந்து வருகிறது. இப்போர்கள் இன்று வரையில் நடந்து வருகிறது, நாளையும் நடக்கும். இப்படி ஒரு நிலைமை உருவாகும் என்று கருதிய நம் பெருமானார் அவர்கள் பேருற்ற உலகிலொரு சமய மத நெறிகள் எல்லாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போரிற்று இறந்து வீண் போயினார் என்று பாடுகிறார். இந்த பாட்டை நீங்கள் பலமுறை படித்து ஆய்வு செய்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். மேற்படி வேறுபாடுகளுக்கு என்ன காரணம்? நம்மிடம் ஆண்மைநேய ஒருமைப்பாடு இல்லை. இந்த ஒருமைப்பாடு நம்மிடம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நம் பெருமானார் புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறியை காட்டினார். எல்லோரும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் எனவும் உலகில் ஏறுற்ற சுகநிலையான மரணமிலா பெருவாழ்வை பெற வேண்டும் என்றும் அதிதீவிர முயற்சியில் இறங்கினார். இன்று உலகம் முழுவதும் சுத்த சன்மார்க்கம் பரவி பெருமானின் கனவு நினைவாகிக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், புதியதொரு விடியலை நோக்கி பயணிப்போம். பெருமானின் பேருற்ற உலகிலொரு என்ற பாடலை மீண்டும் மீண்டும் படித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அன்பு வணக்கம். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி.